தமிழ் சொந்தங்களுக்கும் அரசிகளுக்கும் வணக்கங்கள். விளக்கை தேடி விழும் விட்டில் பூச்சிகள் என்று பெண்ணை விட்டில் பூச்சியாக நாம் உருவகப்படுத்துகின்றோம். இன்று அந்த காலகட்டமெல்லாம் மாறத் தொடங்கிவிட்டது. இங்கே யாரும் ஏமாறும் இடத்தில் இல்லை, நம்மை ஏமாற்றும் இடத்தில் இருக்கின்றார்கள். அதாவது பெண் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடம், ஆண் பிள்ளைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய இடம் அவர்களுக்கு ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கிறது, ஒரு அசட்டு தைரியத்தை கொடுக்கிறது. இன்று ஒரு தலைமுறையை குற்ற தலைமுறையாக உருவாகிவிட்டது என்று நான் சொல்வேன். அதற்கு காரணம் தாய் விளக்காத பிள்ளைகள் இங்கே அதிகமாகிவிட்டது. தாயின் அனுசரணையும் தகப்பனின் அறிவுரையும் இல்லாத ஒரு சமூகத்தை கிட்டத்தட்ட இப்போது 20-30 ஆண்டு காலமாகவே அது தொடர்கிறது. நமது பிள்ளைகள் தான், மிக முக்கியமாக என்னை போன்ற 50 வயதை தொட்ட நம்முடைய பிள்ளைகள் தான் அந்த பிள்ளைகளா இருக்காங்க. என்னன்னா, தாயின் அனுசரணையும் அன்பும் தந்தையின் விளையாட்டோடு கூடிய அறிவுரையும் கிடைக்கப்பெறாத பிள்ளைகளாக. ஏன்னா நம்ம எல்லாருமே ஒரு ஓட்டத்தில் இருக்கோம், எதையோ ஒன்றை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளோடு அமர்ந்து பேசக்கூட முடியாத அளவிற்கு நம்மை இந்த அலைபேசிகள் அவர்களிடமிருந்து நம்மிடமிருந்து அவர்களையும் விலக்கி வைத்திருக்கிறது. ஊடக வெளிச்சம் என்பது, அந்த ஊடகத்திலிருந்து வந்த திரையில் வரக்கூடிய வெளிச்சங்கள் முழுக்க தவறான பாதை, 90 விழுக்காடு தவறான பாதைக்கு தான் இட்டு செல்கிறது. எனவே இங்கே நாம் அரசையோ சமூகத்தையோ குற்றம் சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த வேலை திட்டமும் அதில் நடைபெற போவதில்லை. அரசோ அதிகார வர்க்கமோ நமக்கு ஒரு திட்டத்தை வகுத்தால் இவற்றின் வாயிலாக நமக்கு எதெல்லாம் சாதகம் பாதகம் என்ற ஒரு கேள்வி நமக்குள் எழும்பாத வரை, அந்த கேள்வியோடு நாம் நகர்ந்து போகாத வரை இந்த சிக்கல்களை தீர்க்கவே முடியாது. நீங்க பாருங்களேன், இந்த ஊடகத்தை எடுத்துக்கங்களேன், ஊடகத்துல முழுக்க குப்பை தான். குப்பையை பார்க்கறது தான் நம்ம ஆர்வமா ஓடுறோம். பெண் தோழிக்காக பெற்ற குழந்தையை கொலை செய்யும் பெண், ஒரு காதலனுக்காக தன் குழந்தைகளுக்கு மருந்து கொடுத்து கொலை செய்யும் பெண், கணவனுக்கு மருந்து கொடுத்து கொலை செய்யும் பெண். முந்திதான் யாரோ ஒருத்தைய கல்யாணம் பண்றதுக்காக பொண்டாட்டியை தூக்கிட்டாண்டான்னு சொல்லுவாங்க. நம்ம பகுதிகளில் நம்ம பார்த்துருவோம், கேள்விப்பட்டிருக்கோம். அவனை கல்யாணம் பண்ணதுக்காண்டி இவன் இந்த பிள்ளையை கொண்டாண்டான்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு முற்றிலும் மாறி நிற்பதன் காரணம் என்ன? விடுதலை என்ற ஒரு வார்த்தையை சரிவர அவளுக்கு கற்றுக் கொடுக்காமல், ஆண் பிள்ளைகளுக்கு சரியாக கற்றுக் கொடுக்காமல், இந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் நீங்கள் இருவரும் இந்த உலகத்திற்காக படைக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்த இரண்டுக்கும் இருக்கிறது என்ற ஒரு விடயத்தை நீங்கள் கற்றே கொடுக்கவில்லை. நிறைய இந்த மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்கிற மாதிரி, பெத்து போட்டுட்டோம் அப்படிங்கிற மாதிரி கடந்து போற பெற்றோர்கள் இன்று அதிகம். மது ஆலைகளிலும் மதுவான கூடங்களின் வாசலிலும் விழுந்து கிடக்கும் ஆண்மகனின் வீடு எப்படி இருக்கும்? அந்த வீட்டின் எந்த தேவையுமே சந்திக்காத ஒரு ஆண், அந்த வீட்டின் எந்த ஒரு நல்லது கெட்டதையும் சிந்திக்காத ஒரு ஆண் இருக்கும் போது, ஒற்றை மாடாக 2 மாடுகள் இழுக்க வேண்டிய வண்டியை ஒரு மாடாக நின்று இழுக்கக்கூடிய ஒரு பெண், அவள் எதையெல்லாம் செய்வாள்? அப்படி என்றால் இந்த சமூகம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கட்டமைக்கப்பட்டது. ஒரு குடும்பம் என்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து நடத்தக்கூடியது. அந்த குழந்தை வளர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சரி பங்கு இருக்கிறது. குற்றம் என்றால் ஆண் செய்தாலும் குற்றம், பெண் செய்தாலும் குற்றம் தான். இங்கே முற்றிலும் விதிவிலக்காக மாறி இருக்குது. தாய் விளக்காத பிள்ளை தருதலை என்பதற்கு ஈடாக இன்று இருவரும் பொருளாதாரத்தை மட்டுமே நோக்கி ஓடுகிறோம். பெண் விடுதலை எதையுமே தரல, பொருளாதாரம் தர. நான் அடிக்கடி என்னுடைய காணொலிகளில் பேசுறேன். இந்த பெண் விடுதலை என்பது பொருளாதாரத்தை தவிர எதையும் தரவில்லை. அந்த பொருளாதாரத்துக்கு மாற்றாக நிறைய தவறான விஷயங்களை நம் குடும்பத்துக்குள் கொண்டு வருகிறது என்பதும் என்னுடைய குற்றச்சாட்டு. நீங்க உடனே பிற்போக்குவாதம் பேசுறீங்க, புலின்னு சொல்லாதீங்க. இது பிற்போக்குவாதமே அல்ல. நான் ஆளுமைமிக்க ஒரு குடும்பத்தை நான் அதிகாரம் செலுத்த வேண்டும் என்றால் எனக்கான பங்களிப்பு, எனக்கான துணை இருக்கக்கூடிய என்னுடைய கணவன், என் குடும்ப தலைவன் இந்த வீட்டிற்கு தேவையான பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டிய இடத்தில் இருந்தான். நன்றா இருந்துச்சு. ஆனால் அதிகாரம் யார் கையில் இருந்தது? இங்கே பெண்ணடிமைத்தனம் யாரும் பேசாதீங்க. நீங்க எங்க தென் தமிழ்நாட்டிலலாம் பெண்ணடிமைத்தனம் கிடையாது. பெண்ணடிமைத்தனம் என்பதுக்கு நீங்க சொல்லக்கூடியது வேற, நாங்க பேசுறது வேற.
ஒரு வீட்டில் எந்த முடிவெடுத்தாலும் 90 விழுக்காடு வீடுகளில் பெண்ணின் முடிவை இறுதியாக இருந்துச்சு. அந்த வருமானத்தை வைத்து அதை அதிகாரம் செய்தவள் பெண். நீங்க ஒன்னே ஒண்ணு செஞ்சீங்கப்பா, உங்களுக்கு விடுதலை வாங்கி தாரோம், உங்களுக்கு விடுதலை தந்துட்டோம் சொல்லி நீங்க அடுப்பாங்கரை மட்டும் நீங்கள் சுட்டி காட்டினீர்கள். ஆனால் மொத்த அதிகாரம் எங்கள் கைகளில் இருந்தது. உங்கள் பேச்சுக்களுக்கு நாங்கள் செவி கொடுத்து உங்களோடு நாங்கள் ஓடி வந்து நான் இரண்டையும் சரி செய்ய முடியாமல்